விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கரைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றி கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் ராமச்சந்திரன். வணக்கம். கடந்த 27ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை மாநகர காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதியில் 1519 விநாயகர் சிலைகள் ஒட்டுமொத்தமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. இதற்காக கிட்டத்தட்ட 15,000 காவலர்களும் அதே போல 2,000 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். நான்காம் நாளான இன்று அதனை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 4 இடங்களில் சென்னையில் 4 இடங்களில் கடலில் கரைக்கக்கூடிய நிகழ்வானது இன்று காலை 8 மணி முதல் இன்று மாலை வரை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை 4 இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைக்கலாம் எனவும் சென்னை மாநகர காவல்துறை சார்பாக விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் வட சென்னையை பொறுத்தவரை திருவொற்றியூர் மற்றும் காசிமேடு மீன்பிடி துறைமுகமும் அதே போல தென் சென்னையை பொறுத்தவரை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் அதே போல நீலாங்கரை இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நகர் ஆகிய 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து கரைக்கலாம் என்றும் மாநகர காவல்துறை ஆணையர் தலைப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று காலை 8 மணி முதல் தற்பொழுதானது விநாயகர் ஊர்வலம் நீண்ட வாகனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட இசை முழக்கங்களுடன் பல்வேறு வடிவங்களில் விதவிதமான விநாயகர் ஊர்வலங்கள் விநாயகர் சிலைகள் பல அடி உயரத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வாகனங்கள் மூலமாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தற்பொழுது சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரத்தில் கரைக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நேரடியாக பார்க்கலாம். இங்கு இதற்காக கிட்டத்தட்ட 3 அதிநவீனமாக இருக்கக்கூடிய கிரேன்கள் கொண்டு வரப்பட்டு விநாயகர் சிலைகளை எடுத்து கடலில் கரைக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இங்கு ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக கண்காணிப்பு கோபுரங்கள் இங்கு ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு ஏதுவாக தடுப்புகள் அமைக்கப்பட்டது. கட்டைகள் மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் கடலோர பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் இருப்பதற்காக இங்கு கடலோர காவல்படையை சேர்ந்த ஒரு ரோந்து படகும் இந்த பகுதியை இன்று காலை முதலமாக சுற்றி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறையின் மூலமாக ஒலிபெருக்கின் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு உள்ளே சென்று விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு ஏதுவாக 1 அடி உயரத்திற்கு மணல் பகுதி மேடாக உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் ஒவ்வொரு விநாயகர் சிலையும் பல்வேறு சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் வாகனம் மூலமாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு இங்கு மிகுந்த பாதுகாப்புடன் கரைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்துக்கு வரக்கூடிய விநாயகர் சிலைகள் பல வகையில் போக்குவரத்து பிரதான சாலை மற்றும் இணைப்பு சாலைகள் அல்லாமல் அவர்கள் அறிவுறுத்திய அந்த சாலைகள் வழியாக வந்து இங்கே கடலில் கரைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் அங்கு போக்குவரத்து காவலர்களும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மாற்று மதத்தினர் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள் அவர்கள் வழிபாட்டு தலங்களில் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் ஏற்படுவதற்காக அங்கு இரும்பு தடுப்புகளும் கூடுதல் காவலர்களும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இன்று மாலை வரை இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை ஒட்டுமொத்தமாக 1519 விநாயகர் சிலைகளில் 667 விநாயகர் சிலைகள் இதுவரை கடலில் கரைக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக 467 விநாயகர் சிலைகள் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரத்தில் கரைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக இங்குதான் கரைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நீலாங்கரையில் கரைக்கப்படுகிறது. மிக குறைந்த எண்ணிக்கையில் காசிமேடு மற்றும் திருவொற்றியூர் கடல் பகுதியில் கரைக்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு விநாயகர் ஊர்வலத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும்
குறிப்பாக இந்து அமைப்புகள், பல்வேறு இந்து அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அதே போல சிவசேனா மற்றும் பல்வேறு குடியிருப்புகள் சார்பாக கொண்டு வரப்படக்கூடிய விநாயகர் சிலைகள், பொதுமக்கள் தன்னெழுச்சியாக கொண்டாடக்கூடிய விநாயகர் சிலைகள், எனவே அனைத்துமே இங்கு வரிசையாக கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு கடலில் கரைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விநாயகரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முதல் 3/4 மணி நேரம் வரை காத்திருந்து கடலில் கரைக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. மேலும் தூய்மை பணியாளர்களும் அவ்வப்போது தூய்மை பணியில் அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு கூடுதலாக தூய்மை பணியாளர் கொண்டு வரப்பட்டு ஏற்படக்கூடிய குப்பைகளை அகற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஆங்காங்கே அன்னதானமும் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு ஓய்வு எடுப்பதற்காக இங்கு கூடாரங்களும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 467 விநாயகர் சிலைகள் இதுவரை கரைக்கப்பட்டுள்ளது. மீதி இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளும் இங்கு கொண்டு வரப்பட்டு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் முழுவதுமாக விநாயகர் சிலைகள் அனைத்துமே கடலில் கரைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத வகையில் கூடுதல் பாதுகாப்புடன் முழுமையாக 15,000 காவலர்கள், 2,000 ஊர்காவலர் படை என கூடுதலாக பாதுகாப்பு அமர்த்தப்பட்டு விநாயகர் சிலையில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் இந்த விநாயகர் சிலைகள் சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் கரைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் படத்துல பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.